அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரியாவில் இலங்கை தொழிலாளர் சித்திரவதை நிலைப்பாட்டை அறிவித்த அரசாங்கம். இலத்திரனியல் கடவுச்சீட்டு குறித்து வெளியான தகவல். யாழில் வீட்டில் களவாடப்பட்டதாக நாடகமாடிய பெண். தேயிலைத்துறை உற்பத்தி அதிகரிப்புக்கு சீனா பங்களிப்பு. பாணந்துறை துப்பாக்கிச்சூடு, சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் இருந்து தப்பியோட்டம். ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அமெரிக்கா சீனாவுக்கு சுனாமி எச்சரிக்கை. திபெத்தில் இரண்டாவது நிலநடுக்கம் பதிவு. காசாவில் இதுவரை 60,000 பேர் பலி, ஆயிரக்கணக்கானோர் மாயம். தொடர்பட விரிவான செய்திகள். நஜீவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் இலங்கை தொழிலாளி ஒருவர் மோசமாக நடத்தப்படுவதை காட்டும் வைரலான காணொளிக்கு தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜங் மியூங் அளித்த உடனடி பதிலுக்கு இலங்கை அரசாங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. பிப்ரவரியில் வெளியான குறித்த காணொளியில் இலங்கை தொழிலாளி ஒருவர் பாரம் தூக்கி ஒன்றில் கட்டப்பட்டு தூக்கிச் செல்லப்படுவதை காட்டியது. இது பரவலான பொதுமக்களின் சீற்றத்தையும் கண்டனத்தையும் தூண்டியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஜனாதிபதி லீ இந்த சம்பவத்தை தனது மனித உரிமை மீறல் என்று கண்டித்து முழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட செய்தியில், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநிறுத்த தென்கொரியாவின் விரைவான நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட தனிநபருக்கு நீதியை உறுதி செய்வதற்காக சியோலில் உள்ள இலங்கை தூதரகம் உள்ளூர் அதிகாரிகளுடன் தீவிரமாக ஒருங்கிணைந்து செயல்படுகிறதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இலத்திரனியல் கடவுச்சீட்டு குறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான விலை மனுக்களை பெற்றுக்கொள்வதற்கு அந்த திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த விலை மனு கோரலுக்கான அழைப்பு 7ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஒருநாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் தாமதமின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை தினமும் சுமார் 3150 கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்பங்கள் காலை 6:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் குறித்த நபர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளமை சடலம் மீது மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனைகளின் போது தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வைரமுத்து சாந்தலிங்கம் வயது 54 என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த நபரும் 56 வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் அவர் உயிரிழந்த நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில், நான் குறி சொல்லும் வேலை செய்து வருகிறேன். இரவு 3 வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டனர். அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற வேளை அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடி சென்றுள்ளனர். பின்னர் அதிகாலை 3 மணியளவில் நான் கட்டினை அவிழ்த்துவிட்டு வெளியே வந்து பார்த்த வேளை தம்பி சடலமாக காணப்பட்டார் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உடற்கூற்று பரிசோதனையில் மாரடைப்பால் உயிரிழந்தமை தெரிய வந்த நிலையில் பெண் தான் கூறியது பொய் என்றும் நகைகளை மறைத்து வைத்ததாக தெரிவித்ததாகவும் பொய் வாக்குமூலம் வழங்கியதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேயிலைத்துறை உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பங்களிப்பை வழங்குவதாக சீனா அறிவித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளின் தேயிலை தோட்டங்களில் மேற்கொள்ளப்படும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பூச்சி கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களை இலங்கை போன்ற நாடுகளில் அறிமுகப்படுத்துவதாக சீனாவின் குய்சோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் யோங் லிஃபோ தெரிவித்துள்ளார். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த முறைகளை ஏற்கனவே பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனூடாக தேயிலையின் உற்பத்தி மற்றும் தரம் என்பனவும் மேம்படும் என்றும் யாங் லிஃபோ தெரிவித்துள்ளார்.
தேயிலை ஒரு முக்கிய பணப்பயிராக உள்ள நிலையில் இந்த கூட்டு முயற்சி உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் அதிக தேயிலை உற்பத்தி செய்யும் முதல் 5 நாடுகளில் இலங்கையும் முன் இடம்பெற்றுள்ளது என்பதனை சுட்டிக்காட்டியுள்ள அவர், சீனாவின் குய்சோவை போன்றே இலங்கையிலும் மலைப்பகுதிகளில் தேயிலை உற்பத்தி செய்யப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தங்களின் தொழில்நுட்ப உதவிகள் தேயிலைகளுக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு உதவுவதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் தேயிலை தோட்டங்களில் விளைச்சலும் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் சீனாவின் குய்சோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் யோங் லிஃபோ தெரிவித்துள்ளார். பாடந்துறையில் நடந்த 2 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் இரத்தினபுரி போலீஸ் நிலையத்தில் இருந்து இன்று காலை தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் நேற்று இரவு இரத்தினபுரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இன்று காலை 7:03 மணியளவில் போலீஸ் அதிகாரி கழிப்பறைக்கு செல்ல கதவை திறந்தபோது தப்பிச் சென்றதாக தெரிய வந்துள்ளது. இரத்தினபுரி அங்கம்மன பகுதியைச் சேர்ந்த இவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருந்தவர் ஆவார். குறித்த சந்தேக நபரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கிழக்கு ரஷ்யாவின் கடற்கரையில் 8.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 2011க்கு பிறகு ஏற்பட்ட மிக வலிமையான நிலநடுக்கம் இதுவாகும். இதனால் கிழக்கு ரஷ்யா மற்றும் காவாயில் 3 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழலாம் என அமெரிக்கா சுனாமி மையம் தெரிவித்துள்ளது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள 8.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்துக்கு பிறகு காவாயிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக ஹாவாயில் வாசிப்பவர்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அலாஸ்கா மற்றும் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரைக்கு சுனாமி கண்காணிப்பு அமலில் உள்ளது. ஜப்பானுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் என்று கூறியுள்ளார். தற்போது கலிபோர்னியாவிலும் சீனாவின் சாங்காயை உள்ளடக்கிய கிழக்கு கடற்கரை பகுதியிலும் சுனாமி தாக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜப்பானின் பசிபிக் கடற்கரையின் கொக்கைடோ முதல் வகையாமா வரையான கடற்கரை பகுதிகளுக்கு 3 மீட்டர் உயரத்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் பசிபிக் கடலோர பகுதிகளின் சில பகுதிகளில் சுனாமி அலைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்தியாவுக்கும் சுனாமி எச்சரிக்கை அலை விடுக்கப்பட்டுள்ளது. திபெத்தில் 2வது நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக இந்திய தேசிய நில அதிர்வு மையத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கமானது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஆழமற்ற இடத்தில் ஏற்பட்டது என்றும் இதனால் அது பின் பல அதிர்வுகளை உருவாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆழமற்ற நிலநடுக்கங்கள் பொதுவாக ஆழமான நிலநடுக்கங்களை விட மிகவும் ஆபத்தானவை. ஏனெனில் ஆழமற்ற நிலநடுக்கங்களிலிருந்து வரும் நில அதிர்வு அலைகள் மேற்பரப்புக்கு பயணிக்க குறுகிய தூரத்தை கொண்டுள்ளன. இதன் விளைவாக வலுவான நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன. மேலும் கட்டமைப்புகளுக்கு அதிக சேதம் மற்றும் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. டெக்டோனிக் தட்டு மோதல்கள் காரணமாக ஏற்படும் நில அதிர்வு நடவடிக்கைகளுக்கு திபெத்திய பீடபூமி பெயர் பெற்றது. திபெத்தும் நேபாளமும் ஒரு பெரிய புவியியல் பிழைக்கோட்டில் அமைந்துள்ளன. அங்கு இந்திய டெக்டோனிக் தட்டு யூரேசிய தட்டில் மேலே தள்ளப்படுகிறது. இதன் விளைவாக பூகம்பங்கள் ஒரு வழக்கமான நிகழ்வாகும். இமயமலையின் சிகரங்களின் உயரத்தை மாற்றும் அளவுக்கு வலுவாக வளரக்கூடிய டெக்டோனிக் மேடுகள் காரணமாக இந்த பகுதி நில அதிர்வு ரீதியாக செயல்படுகிறது. காசா பகுதியில் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலில் அக்டோபர் 7, 2023 முதல் இன்று வரை குறைந்தது 60,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக என்கிளேவின் சுகாதார அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. என்கிளேவின் சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,45,170 என்றும் ஆயிரக்கணக்கானோர் அளிக்கப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் பகுதிகளின் இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.